ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட அநேக எதிர்பார்ப்புகள் ஆண்டவரிடத்தில் உண்டு. அந்த எதிர்பார்ப்புகளை மனிதன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனிதனிடத்திலும் அநேக எதிர்பார்ப்புகள், ஆண்டவரிடத்தில் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மனிதனாகிய நாமும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகளை நாம் செய்யும்போது தேவன் இன்னும் அதிகமாக நம்மை நேசித்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிதான் தாவீதினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை தாவீது செய்து தாவீதுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை தானே இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் நீங்களும் இந்த புதிய நாளிலே தாவீதினிடத்தில் தேவன் எதிர்பார்த்தது போல உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றும் போது அந்த தாவீதுக்கு அருளின ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் செவியை சாய்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே ஆண்டவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளிலும் நமது செவியை சாய்க்க வேண்டும். அவர் என்ன சொல்ல வருகிறார், அவர் என்ன பேசுகிறார், நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய செவிகளை அவரிடமாக சாய்க்க வேண்டும். ஆனால் இந்த பூமியில் அநேக காரியங்களை கேட்கும்படியாக நம்முடைய செவிகளை சாய்க்கிறோம். அநேக தவறான காரியங்கள், தேவையற்ற காரியங்களுக்காக நம்முடைய செவிகளை சாய்க்கிறோம். ஆனால் தாவீது அவருடைய செவியை தேவனிடமாய் சாய்த்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய செவிகளையும் இந்த புதிய நாளில் நீங்கள் திறந்து ஆண்டவருக்கு உங்கள் செவிகளை சாய்ப்பீர்கள் என்றால் தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் செவியை சாய்ப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் வருகிறவர்களாக அவருடைய சமூகத்தில் நீங்கள் செபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அவரோடு கூட நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நாம் சென்று அவரோடு கூட பேசுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செவியை சாய்த்து அவரிடத்தில் சென்று ஒவ்வொரு நாளும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது தேவன் எப்படி தாவீதுக்கு கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கிருபைகளை கொடுக்கிறார். அடுத்ததாக ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய சரீரம் பிழைப்பதற்காக அநேக முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் வேலை செய்து சம்பாதித்து நாம் பிழைப்பதற்காக அநேக காரியங்களை முயற்சி செய்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா பிழைப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் செவியை சாய்த்து கேட்டு கற்றுக்கொண்டு அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கிருபைகளை தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளையும் நாம் ஆண்டவரிடத்தில் செவிகளை சாய்க்கும்போது நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால், உடன்படிக்கையாக இதை செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் செவியை சாய்க்கிறவர்களாக தேவனிடத்தில் சென்று அவரோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் மெய்யாகவே தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆத்துமா பிழைத்து கொள்ளும். அடுத்ததாக கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக
இருந்தால் தேவன் சொல்லுகிற, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம். கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய செவியை சாய்த்து உங்களிடத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.